சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க அப்படிலாம் இல்லை சூர்யா, உனக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க, அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். அனல்ராஜ் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலேயும் ஒரே ஒரு ஃபைட்டு தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவேன் எனக்கு. ஏன்னா 5 நிமிஷம் எடுத்துகிட்டு அது 3 நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன், 3 நிமிஷம் போதும் மாஸ்டர்னு தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி அது 3 நிமிஷம். ஆனால் உங்கள் ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினச்சோமோ அது வந்து அவ்வளோ எடுத்திருந்தான் கதகளி படத்தில். அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள். அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி. இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல். சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டோம், பார்க்க முடியல. இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சாரை வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கமிட்டாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 96 ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தார். அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு, தோற்று போன நம்ம ஜெயிச்சிருவோமா பல கேள்விகள். நானும் ஒட்டிய மூஞ்சியோடு உட்காந்துருக்கேன், அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னா நான் நினச்சிருக்க கேரக்டர் வேறு. அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், சொல்லும்போது பரவாயில்ல சார், இதுக்குள்ள ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் 1 சீன் 2 சீனோட பண்ணுறேன் சார். அவருடைய அதெல்லாம் ஏதாவது 1 சீனோ 2 சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம். ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை, ரொம்ப வியப்பாக. ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது. ஆனால் உன்னையே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை. பயங்கர கிளாரிட்டியாக இருந்த, நீ பயங்கர தெளிவாக இருந்த. எனக்கு டக்குன்னு உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்றையும் நான் ஃபஸ்ட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். அவ்வளவு விவரமான, பல நாட்கள் சினிமாவை பல விதமாக கரைச்சி குடித்த ஒரு மனிதன் எவ்வளோ பேசுவான் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளவு தெளிவாக பேசினான். உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் படம் பார்க்கும்போது, இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு இது பார்க்கும்போது சாங் சூப்பராக ஆடியிருக்கேன். உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடியிருக்கேன் நான் சொல்லுவேன். உங்களை விட அவன் சூப்பராக ஆடியிருக்கேன் சார். உண்மையாகவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன். நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்தில் விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்குது. உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட குணத்தை வளர்த்துக்கிட்டு உங்கள் அப்பா நடித்த 10 படத்தை திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பராக நல்லா நடிச்சிருப்பேன். நான் பார்க்காதனால சொல்கிறேன். திரும்ப உங்கள் அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்கிறது மாதிரி, சக்தி ஃபிலிம் பேக்டரி மாதிரி சக்தி சார் சொல்கிறது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான். கண்டிப்பாக வருவேன். நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன், நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும். ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும். சக்தி ஃபிலிம் சார், சக்தி சார் அதான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள். இந்த படமும் உங்களுக்கு பெரிய படமாக அமையட்டும். தேவதர்ஷினி மேம், முத்துக்குமார் அண்ணா, நான் எல்லாருமே எல்லாருமே பார்த்த ஆட்களையாக பார்க்குறேன். நான் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு இது 3வது ஃபங்க்ஷனு. இதுக்கு அடுத்தது 4வது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க. இதில் இதுக்கு 2 மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ், அதுவும் என்னோடய ரிலீஸ் தான். ஃபீனிக்ஸு, இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போகிறாங்க. ஒரு விதத்தில் நான் மானசீகமாக உங்கள் கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இவ்வளோ உழைப்புங்கிறது வந்து காலையிலேருந்து 4 ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக நிறைய எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்காங்க. வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி இது ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. எப்பயுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நேராக வந்து உட்காந்துருவோம், அப்போ தெரியாது. இதில் கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம். ஒவ்வொருத்தலாம் அவங்க வரும்பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறைய, இப்போ டைமண்ட் பாபு சாரெல்லாம் ரெண்டாவது அந்த படம் முடிச்சுட்டு நான் ஐயாவை போய் பார்க்குறேன், அந்த படத்தோட ரிப்போர்ட்டையும் சொல்லிட்டு அடுத்தது நான் வந்து கண்ணப்பாவுக்கு போகிறேங்கிற லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபீனிக்ஸ் மாஸ்டரோட படம் இந்திய அளவில் மிகப்பெரிய டெக்னீஷியனாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன். அவரோட முதல் வந்து இயக்குனராக முதல் படம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் போயிட்டு 18 படம் பண்ணியிருக்காரு. அதில் சல்மான் கானுக்கு மட்டும் 7 படம் நினைக்கிறேன். ஷாருக் சாரோட ஜவான், இந்த பக்கம் விஜய் சாரோட ஒரு 6 படமா மாஸ்டர், 9 படம் பார்த்துருங்களா? அதே விட்டுருக்கேன். ஆனால் என்னன்னா இவங்களோட இப்போ வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க ஜனநாயகனாக இருக்கட்டும், அத்தனையிலையும் மாஸ்டரோட உழைப்பு தான் அங்கே வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸில் பார்க்க போகிறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபில்மாக பண்ணியிருக்காரு படத்தை தம்பி விஜய் சேதுபதி சாரோட சன். முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. நிறையா சொல்லுவாங்க, அப்பன் தோற்று போன ஊரில் பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க. அப்பாரு வந்து ஜெயிச்ச ஊரில் பையன் ஜெயிச்சா அது மாசு. ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, பல ஊர்லேருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து. விஜய் சேதுபதி சாரை பார்த்து 100 பேர் வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா 200 பேர் நம்பிக்கையோட வருவாங்க. இங்கே உழைச்சா, சின்சியராக இருந்தால் ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது. விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீங்கள் வந்து குறியீடு. உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழைச்சி மேலே வந்த ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனும் ஜெயிக்கும் பொழுது தான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துகிட்டு போக முடியும். விஜய் சேதுபதி சாரோட வெற்றி வந்து அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியாக கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசா இருக்கணும். இந்த ஃபீனிக்ஸ் படம் இதில் வந்து என்னென்னா, ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும். படம் பூரா தெறிக்க விட்டுருக்கார், ஆக்ஷன் பூரா தெறிக்க விட்டுருக்கார். நிறைய சின்ன கேரக்டராக இருக்கட்டும், பெரிய கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக அதை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. சில சீக்வன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, மாமாவாக பேசிட்டு போனார். அவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வேற ஒன்றா இருக்கும், விசில் பறக்கும்னு நான் நம்புகிறேன். தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்துலையும் அவங்க இப்போ ரீசெண்டாக கொடுக்குற பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட வந்து செப்பரேட்டாக வேற ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க. அம்மாவா நார்த் மெட்ராஸில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது அந்த லெவலில் இருக்குது. இது படத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் இப்போ இந்த மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட மனைவி ராஜலட்சுமி மேடம் அவங்க கிட்டத்தட்ட சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க.
மாஸ்டருக்கு மிகப்பெரிய பில்லர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ விஷயம், அவ்வளோ நாங்கள் வந்து ஃபீனிக்ஸோட பிஸ்னஸ் பற்றி பேச உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மாஸ்டர் வந்தாங்க, மேடம் இருந்தாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஃபீனிக்ஸ் விஷயத்த வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேசி முடித்தோம். அந்த மாதிரி வந்து என்னென்னா சினிமாவை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் மாஸ்டர் வந்து இன்னும் உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கித்தாங்க. எனக்கும் நானும் ஊர்லேருந்து வந்த ஒரு பையனா என்னோட தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோட இந்த படத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி.